வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி ஆப்பிள் கூட்டு. ஸோ நம்ம ஊரெல்லாம் நிறையா சுற்றிட்டோம், கொஞ்சம் ரெசிபீஸும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி. சாதாரணமாக ஆப்பிளில் நீங்கள் அப்படியே ஃப்ரூட்டாக சாப்பிடுவீங்க, இல்லை கேசரி பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது, அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் சாப்பிடாதவங்க இப்படி கூட்டு மூலமாகவும் சாப்பிடலாம். ஸோ நல்லா அழகாக 2 ஆப்பிள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலோடு எடுத்துப்போம், தோலில் தான் நிறைய சத்து இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, பைத்தம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க, வாசனை வர வரைக்கும். அதுக்கப்புறம் அதை ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் தேங்காய் துருவலை நல்லா வறுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரப்பொடி நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த வறுத்த தேங்காவோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பேஸ். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு, கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் எல்லாம் அதில் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வெந்தா போருங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, அப்படியே மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்றச்சு இப்போது பூசணிக்காய் கூட்டு, அந்த சுரக்காய் கூட்டு அதெல்லாம் சாப்பிட்றச்சு வாயில் வர மாதிரி நம்மளுக்கு இந்த காய் வரணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் போகிறோம். எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு 3/4 பதத்துக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு, அண்ட் ஆல்ரெடி நம்ம பைத்தம்பருப்பை வேக வச்சுருக்கோம். ஸோ அந்த பருப்பையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம கூட்டு நிமிஷத்தில் ரெடி, 3-4 நிமிஷத்தில். ஸோ இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் உப்பு தேவைக்கேற்ற அளவு, அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் பட் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட இந்த ஆப்பிள் கூட்டை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி இதுதான் சமைச்சேன் அண்ட் இந்த கூட்டு பயங்கர சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே அது அடிக்கடி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த சேனலில் நம்ம ரெசிபீஸும் போட்டுருக்கோம், நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. அண்டு கூட்டுக்கு ஃபைனலாக 2 டீஸ்பூன் நெய் எடுத்து அதில் உளுத்தம்பருப்பு, கடுகு அண்ட் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. என்கிட்ட கறி லீவ்ஸ், கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி இல்லை, ஸோ போடலை. இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு பெரிய லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கூட்டு பாருங்கள், நல்லா காய் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. ஸோ நறுக்குன்னு வாயில் வரும். ஸோ சூப்பர் ஆப்பிள் கூட்டு ரெடி.